ஏனி இவ ஏன் அழுகுறா? பொம்பளை இல்ல, ரொம்ப இழகின மனசு போல. அப்படி இருந்தா இவ இந்த தொழிலே பார்க்க முடியாத. எனக்கு என்னமோ நீ அவ மேல சந்தேகமா தான் இருக்குது. சாமியார் பங்களாக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. எங்க வந்த? என்னையா வந்த உடனே எங்க வந்தேன்னு மரியாதை இல்லாம கேக்குறியே. போய் ஆள் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோம் பாத்தியா? ஆமா ஆமா, வீடு இருந்து சிகரெட்டுக்கு வந்தாச்சுல்ல. சிகரெட் டின் இது. இன்னும் கொஞ்ச நாள் போனா சிகரெட் ட்ரங்க் கொண்டாருவேன். எந்த லாண்டரி இது வாங்கின? லாண்டரி எல்லாம் தெரியுதியா? சாமியாருக்கு துவைச்சி கட்டுற ஆளுக்கு லாண்டரி சம்பந்தம். அதற்குத்தான் என் வயசு எங்க தர்ம பத்தினியா மாரியம்மன் கோவிலுக்கு கண்ணு வாங்கி போட போயிருக்கிறா. அங்க சிறத்தங்க அடிப்பாங்க. அங்க போய் பொறுக்கிட்டு போடா. பொறுக்க நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற. பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே கோவிச்சுக்கிட்டு போய் புருஷனோட வாழுமா அப்படின்னு சொல்லி நீ அனுப்பணும் இல்ல. நீ பெரிய மனுஷனா? உனக்கு பேரு சாமியாரு. கொடுத்தான் உனக்கு பாசத்தை பத்தி தெரியல. உனக்கு பாசத்தோட பாசம் சேர்க்கணும். சொல்லாத பாசத்தை கண்டவன் போடா. ஆபாசம் போடா. ஐயா, இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா அந்த பொண்ணை போய் முறைக்கிற? நீ சாந்தி தானே? டாக்டர் முதல் சம்சாரம் தானே? நான் நெஞ்சு துணிச்சலியா உனக்கு? ஐயா, டாக்டர் முதல் சம்சாரத்தையும் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என் தங்கச்சி பொண்ணு 2வது சம்சாரமா கட்டி வச்சுட்டு இந்த வீட்டுல பொம்மலாட்டமா நடத்துறீங்க. நானா வளர்றேன்? அம்மா, உன் சம்மதிச்சு மேலதான் இந்த கல்யாணம் பண்ணாங்களா அல்லது உன்னை பயமுறுத்தி கல்யாணம் பண்ணாங்களா? சொல்லு. 7 வருஷம் இந்த ஆள உள்ள தள்ளிடுறேன். நீ சாந்தி தானம்மா? சாந்தியா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா நீ நம்மளே டபாய்க்கிற, நம்ம கண்ணிலே மிளகாத்தூள் துவ பாக்குற. நாங்க ஒரு நாள் 2 பேரும் உங்க வீட்டுக்கு வரல, காப்பி கொண்டாந்து டாக்டர் சொல்லல. கொடுத்த கடனை நான் கேட்கும் போது கெட்ட விட்டு எங்களை திட்டல. மறந்துட்டியா? நீ சாந்தி தானே? உள்ளத சொல்லு. ஏன்னா அதை போய் முறைக்கிற? அது சாந்தி இல்ல, நீலா, நம்ம வீட்டு நரசு. அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ இந்த வீட்டுல பெரிய குல்மால் பண்றீங்களா அப்பா? பங்களான்னு பேருதான். அபாசம். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் சம்சாரத்தை 24 ஹவர்ஸ்க்குள்ள கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு ரசீது வாங்கி போகணும். என்னையா அடிக்கிற? சமையற என்ன அடிக்கிற? அடிச்சுட்டியா நீ? நீ என் சம்சாரத்தை கொண்டு வந்து விடாம இரு. மக்க நாள் பேப்பர்ல பாரியா, பெரிய குடிவி சாமியார் முதுகில் கத்தியார் கபக் என்று குத்தினார். ஓயா குத்துறியா? ஏயா கர்நாடக சுத்துறவையா? யார் அது? என்னப்பா? ஓஹோ, நீங்களா? கொஞ்சம் நீலா இருந்தா வர சொல்றீங்களா? ஏன் நளினிய வர சொல்றீங்க? இல்ல, மருந்து கொடுக்கணும். நளினிக்கு தெரியாது. நீங்க நீலாவே வர சொல்லுங்க. சரி, அனுப்பி வைக்கிறோம். பாத்தீங்களா நீ? அவ கையால குத்தாதான் மறந்தான். அவரை சொல்லி என்ன குத்தான் நீ? அவ அவர் மனசை அப்படி மாத்தி வச்சிருக்கிறா. நம்ம அவ மேல ஒரு கண்ணா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும். இப்படி வா நீலா. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு பல கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுது. ஆனா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியறதில்லை. உன்னை போல உண்மையா அன்பு செலுத்துறவங்ககிட்ட தான் மனசு திறந்து பேச முடியுது. அதனாலதான் என்னுடைய கவலைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீனா, நான் நளினிய கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் செய்த பெரிய தவறு. என்னுடைய நிலைமையில பகுத்தறிவுள்ள எந்த மனிதன் இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பான். நான் நளினிக்கு பெரிய துரோகம் தான் பண்ணிட்டேன். நளினி ரொம்ப நல்ல பெண். வெல் எஜுகேட்டட், கல்ச்சர், கைண்ட். அவ கூட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். பட் என்னுடைய உண்மையான உணர்ச்சிகளை மறைச்சிட்டு அவன் மேல அன்பா இருக்கிற மாதிரி எனக்கு நடிக்க தெரியல. அந்த அன்பு தெய்வத்தை சாலத்திய என்னால மறக்கவே முடியல. நீலா, எனக்கு
எனக்கு கண் போனது எவ்வளவு நல்லது தெரியுமா? கண் இருக்கும்போது நான் விரும்பாத பல காட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் மனக்கண் முன்னால சாந்தியினுடைய உருவத்தை தவிர வேற எதுவுமே தென்படல. நான் இப்பதான் சாந்தி கூட உண்மையான வாழ்க்கை நடத்தேன். ஆமா, என்னுடைய கதையை கேட்க உனக்கே பரிதாபமா இருக்கா? இதெல்லாம் நளினி அம்மா காதுல விழுந்து உங்க மனசு என்ன பாடுபடும்? தயவு செஞ்சு எனக்காக நீங்க சாத்திய மறந்துட சொல்றீங்க? இம்பாசிபிள் நீலா, இம்பாசிபிள். கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறியா? என்ன இருந்தாலும் உலகம் தெரிஞ்ச நீங்க இவ்வளவு தூரம் விட்டு வச்சிருக்க கூடாதுங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா நளினி எது என்ன ஆகிறது? சாவி, நான் தான் அவ வாழ்க்கையை கெடுத்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி படாத பாடு படிச்சு வச்சேன். ஆனா கிணறு வெட்ட பூதங்களமும் யாரு கண்டா? முதல்ல அந்த வெள்ளப்படாவக்காரிய வீட்டை விட்டு வெளியே தரணும். எதுக்காக? நல்லா கேட்டம்மா ஒரு கேள்வி. வேலைக்காரியாவா இருக்கிறாவா? கட்டின பொண்டாட்டி மாதிரி கைய பிடிச்சுல கூட்டிக்கிட்டு போறா. இப்போ அதனாலதான் கெட்டு போச்சாக்கும். பாத்தீங்களா அண்ணி, இந்த மாதிரி ஏமாளி பொண்ணை வச்சுக்கிட்டு என் வயிற்றுல எங்க போய் கொட்டிக்கிறது? படிச்ச பொண்ணுக்கு இது கூட தெரியாது. அம்மா, அவ ஒரு நர்ஸ், தன்னுடைய கடமையை செய்யற. அடி பைத்தியமே, இந்த மாதிரி ஒரு நர்ஸ் தானடி ஏற்கனவே உன் வாழ்க்கையில குறுக்க வந்தவ. சம்பளத்துக்கு வந்த வேலைக்காரியவ, மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறேன். என்ன இருந்தாலும் அவளும் சின்ன சிறுசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு வேடிக்கை பார்க்கலாமா? எதுக்கும் பெரியவங்க பேச்ச கேளுமா. இனிமேலாவது உனக்கு நல்ல வழி பிறக்கட்டும். அதை விட சூரியன் மேற்கே உதிக்கும்னு சொல்லுங்க, நம்புறேன். இதுகிட்ட என்ன பேச்சு? அந்த நர்ஸ் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீலா, நாலா திசைகளிலும் தெரிகிற இயற்கை காட்சிகள் எவ்வளவோ அழகா இருக்கு. இங்க நானும் சாந்தியும் சுத்தி தெரியாத இடங்களே கிடையாது. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எங்க இருந்தால் நிம்மதியா இருக்க வழி தேடிக்கொள்வதுதான் உங்க நிலைமையில இருக்கவங்களுக்கு நல்லது. வீட்டுல நீங்க எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டீங்க தெரியுமா? தவறா? ஆமா, என்கிட்ட சொல்றதா நினைச்சுக்கிட்டு உங்க வேதனையெல்லாம் நளினி அம்மா கிட்டே சொல்லிட்டீங்க. கண்ணீரை தொடக்க வேண்டிய கை அந்த கண்களையே குத்தி இருக்கு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். புரியாம கஷ்டப்படுறதை விட இன்னைக்காவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவ நிம்மதியா இருப்பா. இல்ல, கணவனுடைய அன்பு கிடைக்காத எந்த பெண்ணுக்கும் நிம்மதியே இருக்காது. ஆடி முடித்து விட்டு பிறவெளியே அணைந்து விட்டு அந்த சேர்ந்தக்காரி சாந்தியை நீங்கள் மறந்து விட வேண்டும். நீலா, அரும்பு விட்டிருக்கும் நளினி அம்மாவின் வாழ்வை மலரச் செய்ய வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். இல்லை, நான் சொல்வதை கேளுங்க. தயவு செய்து சாந்தியை மறந்து விடுங்க. முடியாது. நீங்கள் மறக்கத்தான் வேண்டும். முடியாது, முடியாது. உடம்பு சரிப்படாத மனுஷனை இப்படியா மழையில நனைய வச்சு கூட்டிட்டு வர்றது? இதுக்காக உன்னை வேலைக்கு வச்சிருக்குது. மூளை இல்ல உனக்கு? இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் வெளியே கூட்டிட்டு போக சொன்னேன். அவளை சொன்னது ரோஷம் குத்துக்கிட்டு வரத பாத்தீங்களா? நீ வெளியே தடவை கூட்டிட்டு போறதுக்கு தாலி கட்டினவன் வீட்டுல இல்ல, கண்ணோட சொந்த புத்திமா போயிடுச்சு. பேசாம இருங்க அம்மா. வயசுல பெரியவங்களா இருக்கீங்களே தவிர எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியலையே. இந்த நிலைமையில அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சி ஏற்படக்கூடாது. பேசாம இருங்க. நீங்க வாங்க. பாத்தீங்களா நீ நம்மளையே விரட்ட ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நாம கொடுத்த இடம். போதும், பொண்ணை பெத்துட்டு நம்ம படுற பாடு. அவளுக்கு ஒரு சாவு வந்து தொலைஞ்சாவும் தூக்கி போட்டு தலைமுடி இடலாம். அதுக்கும் வேலை வரமாட்டேங்குது.
How cruel they are. Oh God. Why should I leave? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. Why should I think? Why should I leave? ஐயோ 105 டிகிரி. அம்மா தள்ளிக்குங்க. அவருக்கு 105 டிகிரி காய்ச்சல். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். இந்த தழுக்கும் மினுக்கு இல்லன்னா நீ எங்க இருந்து பிழைக்க போற? என்னம்மா சொல்றீங்க? பேசாத. எங்க குடிய கெடுக்கிறதுக்கு நீ எங்க இருந்து வந்து சேர்ந்த? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போடல. அம்மா அப்படி சொல்லாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. இது போட்டுட்டு நான் போயிட்டேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ வெளியில. முதல்ல வெளிய போடிங்கம்மா. ஓடிங்க. அம்மா தடுக்காதீங்க. அம்மா அம்மா யாரு அம்மா? போ வெளிய போ. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து காலையில ஓடு. வேண்டாம்மா. ஓடி. உடம்பெல்லாம் நெருப்பா குத்துது. இந்த நேரத்துல ஏன் கீழே வந்த? அடி ஏதப்பட்டுச்சா? ஆமா ஐயா, என் உள்ளத்துல அடிபட்டுடுச்சு. நீ என்ன சொல்ற ரவி? ஐயா, நான் உயிரோடு இருக்கிறதே பாவம் ஐயா, பாவம். இப்படி எல்லாம் சொல்லாத ரவி, இப்படி சொல்லாத. ஐயா, உங்களுக்கு உதவி செய்கிறதா நினைச்சுக்கிட்டு நளினி கழுத்துல தாலி கட்டினே தவிர அவளுடைய கணவன்கிற நிலையில நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஐயா, ஒரு நாள் கூட இருந்ததில்லை. நான் எடுத்த லட்சியத்தையும் நிறைவேற்றாம என் வாழ்க்கையை பாழடிச்ச அந்த சாந்தியையும் மறக்க முடியாம உங்களுக்கு வினாடிக்கு வினாடி நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, வினாடிக்கு வினாடி துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பைத்தியக்கார பிள்ளை, இதுக்காகவா உயிரை விடுறேன்னு சொல்றேன்? யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணிட முடியாது. யாராருக்கு எப்படி லபிச்சிருக்கோ அப்படித்தானே நடக்கும். வேணா மனசை போட்டு அழைக்கிட்டாரு. நமக்குள்ள ஏற்பட்ட உறவு நளினினால நான் நினைக்கிறேன். வா வந்து உட்கார். ரவி, நான் இத்தனை நாளும் எதுவுமே உன்னை கண்டிப்பா கேட்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. இப்போ ஒண்ணு கேட்கிறேன். உன் உடம்பு குணமாகி நான் உன்னை பழைய ரவியா பார்க்கிற வரைக்கும் நீ எந்த விதமான சிந்தனையோ கவலையோ படக்கூடாது. இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய உதவி. நளினியை பற்றி நீ கவலைப்பட வேண்டும். அப்பா, என்னப்பா இது? அத்தா, நீங்க ஏன் கீழே வந்தீங்க? நீலா எங்க போச்சு? அவளை நான் தான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அம்மா, ஐயா, அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவு சிரமப்படுறா. எதுக்காக வேலையை விட்டு நிறுத்தின? அவன் நடந்துக்கிற முறை சரியில்லை. கோமதி, மற்ற பெண்கள் மேல வாய் கூசாமல் பழி சுமத்தக்கூடாது. அந்த பொண்ணு ரவியை எவ்வளவு பொறுப்போடு கவனிச்சுக்கிட்டு இருந்தது. என்னப்பா இது ராத்திரி கரெக்டா? அண்ணா,
ஐயோ, உடம்பு நெருப்பா குதிக்குது. ஆமா, ஹை ஃபீவர். ஒன்னு டெரோமைசின் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. நான் கொடுத்துட்டேன் டாக்டர். நீ எப்படி மேல வந்த? என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஆபத்துல இருக்கிற பேஷண்ட்டை விட்டுட்டு போக மனம் இல்ல. பைப்பு வழியா ஏறி வந்தேன். வெரி குட். என்ன வெறியும் குட்டும் உனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி. நர்ஸ் வேலைக்கு வந்தவ வேளா வேலைக்கு மருந்த கலக்கி கொடுத்துட்டு வெளியே வர வேண்டியதுதானே. 24 மணி நேரமா அந்த ரூமுள்ளே இவளுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம தாலி கட்டிக்கிட்ட மாதிரி தொட்டு தூக்குறதும் கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு வர்றதும் இதெல்லாம் என்ன கூத்து? அத்தை, புரியாம பேசாதீங்க. மருந்து கலக்கி கொடுக்கறது மட்டுமல்ல அவங்க வேலை. பச்சை குழந்தை பராமரிக்கிறது போல நோயாளிகளை கவனிக்கிற தாய்மார்கள் அவங்க. களங்கமில்லா மனசோட கடமை செய்யும் தியாகிகள். அப்படிப்பட்ட ஒரு தியாகியை கிடைச்சது அண்ணனுடைய அதிர்ஷ்டம் தான். ஆமாப்பா, இந்த பொண்ணுடைய அருமை இந்த வீட்டில் யாருக்குமே புரியாது. ஐயா, என்னால இந்த குடும்பத்துக்கு வேதனை வேண்டாம். நான் போறேன். நீலா, நடந்ததை மறந்துடு. அம்மா சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ போக வேண்டாம். ஆமா நர்ஸ், அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இத்தனை நாளும் பொறுப்பா இருந்த நீங்க அது வரைக்கும் கூடவே இருந்தா எனக்கும் உதவியா இருக்கும். ஆமாமா, சேகர் சொல்றபடி கேளு. ரவியை கூப்பிட்டு மாடி. ஆமாமா, அண்ணனை காப்பாத்துங்கம்மா. அண்ணே, அண்ணா, how do you feel now? Oh, fine, fine, my boy. சேகர், உங்களோட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி லைஃப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? வியன்னா கூட போயிருந்தேன்னு சொன்னாங்க. வெரி குட். என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? நிறைய கேசஸ் எல்லாம் அட்டன் பண்ணியா? Have you been benefited? ஆமண்ணா, இன்டர்நேஷனல் டாக்டர்ஸோட பழக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சில கிளாக்கோமா கேசஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணேன். ஐரிடெக்டமில ஸ்பெஷலைஸ் பண்ணேன். சில காம்ப்ளிகேட்டட் கேட்டராக்ட் கேசஸ் எல்லாம் ஆபரேட் பண்ணேன். சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. Splendid, splendid. ஆனா இதுல எனக்கு திருப்தி இல்லைன்னா. வேற என்ன சேகர்? உங்க கண்ணை ஆபரேட் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தா தான் என் படிப்புக்கு பலன் கிடைச்சமா. நோ யூஸ் சேகர், நோ யூஸ். இனிமே எனக்கு இருக்குடா கண்ணு. கண்ணு இல்லாததே எனக்கு ஒரு பெரிய பிளஸிங் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. உலகமே உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. விட்டு போன ஆராய்ச்சி நீங்க தொடர்ந்து நடத்தணும். அமெரிக்காவில் எல்லாம் உங்க தம்பின்னு தானே எனக்கு தனி மதிப்பு. தவிரமும் ஒரு பெரிய மேதைக்கு கண் கொடுத்த பெருமை எனக்கு கிடைக்கட்டும் அண்ணா. ஆல் ரைட் மை பாய், ஆல் ரைட். ட்ரை பண்ணு. தேங்க்ஸ் அண்ணா. நாளைக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யறேன்.